வாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ட்ரெண்டிங்ல இருக்க ப்ரௌனி பண்ணலாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன், நல்லா வந்துச்சு. செகண்ட் டைம் பண்ணியிருக்கேன். இப்பவுமே நல்லாவே சாஃப்டா நல்லா வந்திருக்கு. நான் என்னென்ன அளவுகள் போட்டேன், எப்படி செஞ்சேன்றது உங்களுக்கு சொல்றேன். வணக்கம், இது உங்கள் ஆர்எஸ்டி ஹோம் குக்கிங். யாராவது என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்க வீடு தெரிய வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது மாதிரி கேக்கு, ப்ரௌனி எல்லாம் செய்யும்போது நம்ம அளவுகள் கரெக்ட்டா இருக்கணுங்க. அப்பதான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸும் சரி, கேக்கும் நல்லா எழும்பி வரும், நல்லாவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, ப்ரௌனி தானே நமக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவும் நமக்கு போட தேவையில்ல. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அன்சால்ட் பட்டர வச்சு தான் செஞ்சிருக்கேன். இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குறேன். அன்சால்ட் பட்டரும், இது மாரி டார்க் சாக்லேட் காம்பவுண்டும் சேர்த்து தான் நான் செஞ்சிருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன்லைன்லயே விக்குது. அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்க பேக்கிங் ஷாப் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதான் டூல்ஸ் விக்கிற ஷாப் இருந்துச்சுன்னா, அங்க நீங்க போனீங்கனாலே கிடைக்கும் இது. ஃபர்ஸ்ட்டு இந்த 2மே நான் டபுள் பாயில் மெத்தட்ல ஃபர்ஸ்ட்டு இத நான் உருக்கி எடுத்துக்கிறேங்க. கீழ பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணி வச்சிருக்கேன். அந்த பாத்திரத்துல படாம தண்ணி இருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு நான் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நான் சுகர் எடுத்துக்கல. சுகரும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். 2மே சம அளவு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாவும் எடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்கு டேஸ்ட்டு. இப்போ இது மாரி எல்லாமே நான் இது மாரி வெயிட் மிஷின்ல வெயிட் ஸ்கேல்ல வெயிட் போட்டு தான் நான் எடுத்து செஞ்சேங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது இது மாரி செய்யும்போது நல்லா வந்துச்சு. அதனால எப்பவுமே நீங்க செய்யும்போது ஒண்ணு கப் அளவு அப்படி இல்லைன்னா இது மாரி வெயிட் ஸ்கேல் வச்சு நீங்க அளந்து செய்யுங்க. நெக்ஸ்ட்டு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கட்டும். எதுவுமே ஃப்ரிட்ஜ்ல வச்சு உடனே எடுத்து செய்யாதீங்க. நமக்கு கரெக்ட்டா வராது. இப்ப நான் பீட்டர்ல இந்த முட்டைய நல்லா அடிச்சுக்கிறேன். இதுல பபிள்ஸ் வர மாரி நல்லா அடிச்சுக்கோங்க. இது ஓரளவுக்கு நமக்கு அந்த பபிள்ஸ் வந்ததும், நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் இத நான் ஜெலிச்சு எடுத்திருக்கேங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை நல்லா நைஸா அரையாது. அதனால நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இத நல்லா கலந்துக்கலாம். இது மாரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம கலந்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மைதா மாவுல தான் செய்றேன். ஆ நெக்ஸ்ட்டு நான் கோதுமை மாவுல அப்படி இல்லன்னா ராகில செய்யும்போது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேங்க. இப்போ இது நல்லாவே உருகிடுச்சு. இத அப்படியே நம்ம கலந்தாலே நல்லா அது உருகி வந்துரும் பாருங்க. இப்போ இந்த முட்டை, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்தோம் இல்லையா? அந்த கலவையில இந்த சாக்லேட்டோட சிரப்பும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் திக்காகும். பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெதுவெதுப்பா சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடா சேர்க்க வேண்டாம். லைட்டா வெதுவெதுப்பா சேர்த்து பாருங்க. நல்லா நமக்கு ஆ கிரைமியா நமக்கு கிடைக்கும். நான் எல்லாத்தையுமே இந்த ஸ்பேச்சுலா வச்சு தள்ளி விட்டீங்கன்னா, எல்லாமே எல்லாம் வந்துரும். இதையும் நான் பீட்டர் வச்சு நான் கொஞ்சமா ரொம்ப பீட் பண்ண வேணாம். லைட்டா நம்ம எல்லாம் கலந்தாலே போதும். இதுவரைக்கும் நம்ம பீட்டர் யூஸ் பண்ணா போதுங்க. இதுக்கப்புறம் நமக்கு பீட்டர் தேவை கிடையாது. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ இதுல மைதா மாவு நம்ம சேர்த்துக்கலாம். மைதா மாவும், கோகோ பவுடரும் நான் சேர்த்துக்க போறேன். அதையும் ஜலிச்சு தான் சேர்க்க போறேங்க. எல்லாமே நீங்க சுகர் நீங்க அரைச்சாலும் சரி, மைதா மாவு, கொக்கோ பவுடர் எல்லாமே ஜலிச்சு சேர்த்து பாருங்க. அப்பதான் நல்லது. அப்படியே சேர்த்தீங்கன்னா நமக்கு கட்டி மட்டுமா இருக்கும். நல்லா கரெக்ட்டா வராது. இப்போ கோகோ பவுடரும், மைதாவும் நான் அளந்து எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இதுல சேர்த்துக்கலாம். இது மாரி நீங்க கரெக்ட்டா அளந்து நீங்க போடும்போது, பெர்ஃபெக்ட்டா நமக்கு வரும். எந்தவித ஃப்ளாப்புமே ஆகாம ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செய்யும்போதுமே கரெக்ட்டாவே வருங்க. கரெக்ட்டா நீங்க அளவுகள கரெக்ட்டா போடுங்க. இப்போ 2மே சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நீங்க கலந்து விட்டுக்கோங்க. நான் அப்படியே போட்டுட்டேன். நீங்க செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமா பாதி பாதியா போட்டு, கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நல்லா இத கலந்துக்கோங்க. பொறுமையா கலந்துக்கோங்க. இந்த பேட்டர் ரொம்ப நம்ம கலந்துறக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, ஓவன ப்ரீஹீட் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். 180 டிகிரில 10 நிமிஷத்துக்கு நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். நான் இந்த அலுமினியம் இதுதான் எடுத்திருக்கேன். டின்னு தான் எடுத்திருக்கேன்.
நீங்க இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல எடுக்கும்போது நமக்கு ப்ரௌனி நல்லா ஸ்கொயரா கிடைக்கும். அதுக்கு தான் இந்த டின் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இதுல ஊத்திட்டு நல்லா ஒரு தடவை டேப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அதுல இருக்க பபுள்ஸ்லாம் வெளியில வரும். நல்லா இதை அந்த மூலையெல்லாம் நல்லா நம்ம இது மாதிரி தள்ளி விட்டுக்கலாம். எங்கேயாவது கேப் இருந்துச்சுன்னா நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி திக்காக தான் இருக்கணும். இது மாதிரி டூத் பிக்கை வச்சு நீங்க இது மாதிரி பண்ணாலுமே உள்ள இருக்க பபுள்ஸ்லாம் வெளியே வந்துருங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓவன்ல வைக்க வேண்டியதுதான். 180 டிகிரி 25 மினிட்ஸ் நான் வச்சிருக்கேங்க. ஏன்னா ஒவ்வொரு ஓவன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி எது செட் ஆகுதுன்னு பார்த்து நீங்க வைங்க. இல்லைன்னா நமக்கு மேல ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி வரும். நான் வந்து 2 ராடுமே வந்து ஆன்ல தான் வச்சிருக்கேன். மேலேயும் கீழேயும் ஆன்ல வச்சு தான் நான் செஞ்சேங்க. இப்போ 25 நிமிஷம் கழிச்சு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எடுத்த உடனே நீங்க கட் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதும் அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணுங்க. சூடாவே கட் பண்ணீங்கன்னா உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இத கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. என்ன சூப்பரா வந்திருக்கு பாருங்க. மேல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்குது. கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பீஸே நமக்கு 80 ல இருந்து 75 ரூபீஸ் வரைக்கும் வருது. நம்ம வீட்ல இது மாதிரி செய்யும்போது நமக்கும் ஹெல்த்தியா இருக்கும். பசங்களுக்கு கொடுக்கறதுக்குமே வந்து பயம் இல்லாம கொடுக்கலாம். கண்டிப்பா இந்த ப்ரௌனியை வீட்ல செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்னென்னலாம் பேக்கிங் வந்து உங்களுக்கு வேணுன்றதும் சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு நான் போடுறேங்க. இது மாதிரியான பேக்கிங் குக்கிங் வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.